ஜென்இசட் தலைமுறையினர் போராட்டம் தீவிரமடைந்துள்ளதால் மடகாஸ்கர் அதிபர் நாட்டை விட்டு தப்பியோடிவிட்டார். ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மடகாஸ்கரின் அதிபரான ஆண்ட்ரி ரஜோலினா அண்மையில் தமது அமைச்சரவையை ஒட்டுமொத்தமாக பதவி நீக்கம் செய்தார். அவரின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து அந்நாட்டில் உள்ள ஜென்இசட் தலைமுறையினர் போராட்டத்தில் குதித்தனர். 1997ஆம் ஆண்டிற்கும் 2012ஆம் ஆண்டிற்கும் இடையில் பிறந்தவர்கள் ஜென்இசட் தலைமுறையினர் என்றழைக்கப்படுகின்றனர். மேலும் மடகாஸ்கரில் தண்ணீர் பஞ்சம், மின்சார பற்றாக்குறை போன்ற காரணங்களினால் மக்கள் கடும் அதிருப்தியில் இருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட இரு முன்னணி அரசியல் தலைவர்கள் கைதும் செய்யப்பட்டனர். இதனால் கடும் அதிருப்தியில் இருந்த ஜென்இசட் தலைமுறையினர் போராட்டத்தை தீவிரப்படுத்தினர். ஒரு கட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையேயான மோதலில் 22 பேர் கொல்லப்பட்டனர். இதையடுத்து மடகாஸ்கரில் அசாதாரண சூழலும் எந்நேரமும் ஆட்சி அதிகாரம் ஸ்தம்பிக்கும் நிலையும் உருவானது. இந்நிலையில் அதிபர் ஆண்ட்ரி ரஜோலினா இராணுவம் மூலம் ஆட்சியை கவிழ்க்க சதி நடப்பதாக குற்றம் சாட்டினார். இராணுவ புரட்சி ஏற்படும் சூழல் காணப்படுவதாக தகவல்கள் எழுந்த நிலையில் திடீரென